அடுத்து நாங்க தான் ஆட்சி அமைக்க போறோம், நாங்க வந்து மெகா கூட்டணியை உருவாக்கி வச்சிருக்கோம், திமுக தான் அடுத்து ஆட்சி அமைக்கும் சொல்லி ஒரு பக்கம் அவங்க பேசிட்டு இருந்தாலும் திமுகவினுடைய கூட்டணியில மிகப்பெரிய ஒரு விரிசல் வந்து உருவாயிருச்சு. மேல்மட்டத்துல விரிசல் வந்து அதிகமா உருவானதுனால அது கீழ்மட்டம் வரைக்கும் தொண்டர்கள் வரைக்கும் அது பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தெரியும். ஆனா திமுக கூட்டணியில காங்கிரஸ் சார்பா மாணிக்கம் தாகூர் கொளுத்தி போட்ட அந்த குச்சி தகதகதகன்னு இது எரிஞ்சு இன்னைக்கு வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி வரைக்குமே வந்து அது பரவிருச்சு. திமுக கூட்டணியிலிருந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி வந்து விலகி இருக்குது. அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்தோர் அனைத்து அன்புள்ளவங்களுக்கும் மிக்க நன்றி. ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திமுக கூட்டணியிலிருந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி வெளியேறிடுச்சு. அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய வேல்முருகன் அவர்கள் தொடர்ந்து சொல்றது என்ன அப்படின்னா, இலங்கை தமிழர்கள் பிரச்சனை பற்றி எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க, தமிழர் நலன் சார்ந்த பிரச்சனைகளை எதுவுமே வந்து பேச மாட்டேங்கிறாங்க. நான் எப்போதெல்லாம் வந்து நான் பேச்சை வந்து நான் தொடங்குறேனோ அப்போல்லாம் கண்டு காணாமல் கடந்து போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி பேசி தமிழர் நலனுக்காக ஒரு ஒரு பிரச்சனையை பற்றி பேசும்போது காது கொடுக்காத திமுகவோடு நான் வந்து கூட்டணியில் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வேல்முருகன் வந்து அந்த கூட்டணியிலேருந்து வெளியில் வந்துட்டார். வெளியில் வந்த பின்னாடி ஒரு காட்டமான ஒரு செய்தியாளர் சந்திப்பும் வந்து நடத்தியிருக்கிறார். அந்த செய்தியாளர் சந்திப்பில் அவர் குறிப்பிட்டது என்ன அப்படின்னா, இலங்கை தமிழர்களை பற்றி பிரச்சனை பற்றி பேசி சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றணும்னு சொல்லும் போதும் இந்த 5 வருட கால ஆட்சியில் ஒரு நாள் கூட அவங்க வந்து அதை காது கொடுத்து கேட்கறது மாதிரி இல்லை. தமிழர்கள் நலன் சார்ந்து ஏதாவது பேசணும், விவாதங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசும்போதும் அவங்க அதை கண்டுக்கிறதே இல்லை. எங்களுக்கு வந்து சீட்டுலாம் எங்களுக்கு வந்து முக்கியமே கிடையாது. தமிழர்களுடைய நலன் சார்ந்து பேசும்போது காது கொடுத்து கேட்காத அந்த திமுகவோடு நாங்கள் எதுக்கு கூட்டணியில் இருக்கணும்னு சொல்லி நாங்கள் வெளியேறிட்டோம் அப்படிங்கிறத பேசி இருக்கிறார். முக்கியமாக அவர் குறிப்பிட்டு பேசுறது என்ன அப்படின்னா, இலங்கை தமிழர்கள் பிரச்சனைகள் பற்றி பேசுறதுக்கு அதை பற்றி ஒரு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்ற முடியாத அளவுக்கு சூழல் இருக்குது. அப்போ எப்படி நாங்கள் வந்து அந்த கூட்டணியில் இருக்க முடியும் அப்படிங்கிறதையும் பேசுகிறார். அதற்கடுத்து செய்தியாளர் சந்திப்பில் வேல்முருகன் சொன்னது, திமுகவுடைய அமைச்சர்கள் எல்லாருமே யார் யார் லஞ்சம் வாங்கியிருக்காங்க, யார் யார் ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பட்டியல் வந்து என்கிட்ட இருக்குது. அடுத்தடுத்து செய்தியாளர் சந்திப்புகளை நான் வந்து வெளியிடுவேன் அப்படிங்கிறதையும் வந்து பேசியிருக்கிறாங்க. திமுக என்னமோ வந்து மக்கள் ஆதரவு பெற்று இங்கெல்லாம் ஒன்றும் ஆட்சி நடக்கலை. கூட்டணி கட்சிகள் வந்து எல்லாம் ஒருங்கிணைந்து இருந்ததுனால தான் 2021 சட்டசபை தேர்தலே வந்து சந்திச்சு வெற்றி பெற்றாங்க. இதே தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய வேல்முருகன் அவர்களுமே உதயசூரியன் சின்னத்தில் நின்று தான் பண்ருட்டில் நின்று தான் வெற்றி பெற்றார். அப்போ கூடுதலாக ஒரு தொகுதியில் வந்து கேட்கிறது வந்து இயல்பு தான். ஒரு கட்சி இருக்காங்க அப்படின்னா ஒரு தேர்தலில் ஒரு தொகுதியில் போட்டிட்டோம்னா அடுத்த தேர்தலில் ஒரு 3 தொகுதி 4 தொகுதியில் போட்டிடுவோம் அப்படிங்கிற ஆசை வந்து எல்லா கட்சிகளுக்குமே வந்து இருக்கும். ஒருவேளை வந்து வேல்முருகன் அவர் வந்து எங்களுக்கு 2 தொகுதிகள் கொடுங்கன்னு சொல்லி கூட கேட்டிருக்கலாம். அதை வந்து திமுக வந்து மறுத்திருக்கிறாங்க. திமுக என்ன நினைச்சிருக்காங்க அப்படின்னா, அந்த 1 சீட்டு 2 சீட்டு எல்லாம் கேட்கிறவங்க எல்லாருமே வந்து உதயசூரியன் சின்னத்துல நிக்க வச்சு அவங்கள வந்து வெற்றி பெற வச்சு நமக்கான ஒரு எம்எல்ஏக்களா உருவாக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில இங்க பெரும்பாலும் வந்து நாங்க தனி சின்னத்திலே நின்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி உருவாயிருச்சு. இப்ப மதிமுக பாத்தீங்கன்னா 4 இடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. அதுல வந்து 1 இடம் மட்டும்தான் அவங்க நின்றுக்கிறலாம். 3 இடங்கள் வந்து உதயசூரியன் சின்னத்தில் தான் நிற்க போகிறாங்க. இப்படி ஒரு சூழல் வந்து உருவாகுது இல்லையா? அதனால வந்து தனிச்சு இயங்கக்கூடிய ஒரு சில கட்சிகள் எல்லாமே நாங்கள் வந்து எங்களுடைய சின்னத்தில் நின்றுக்கிறோம், உங்கள் சின்னத்தில் வேணாம், எங்களுக்கு வந்து சீட்டுகளை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க அவரவர் சின்னத்தில் வந்து நின்று ஜெயிச்சுட்டு போயிட்டாங்கன்னா நமக்கு பலமாக இருக்காது, நாளைக்கு நமக்கு ஒரு நெருக்கடி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பயந்து தான் திமுக வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, 1 சீட்டு 2 சீட்டு வாங்குறவங்களாம் எங்க சின்னத்தில் நில்லுங்க, உதயசூரிய சின்னத்தில் நில்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. உதயசூரிய சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றா அது திமுகவுடைய எம்எல்ஏ வந்துடுறாங்க இல்லையா? அப்ப திமுகவுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடுறாங்க. திமுக என்ன தவறு செஞ்சாலும் அதுக்கு ஒத்துறது மாதிரியே இருக்குது. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் திமுக கூட்டணியில இருந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி வந்து வெளியேறி இருக்கு. தமிழக வாழ்வுரிமை கட்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முழுக்க அவர் வந்து இலங்கை தமிழர்கள் சார்ந்தும் இது மக்கள் நலன் சார்ந்தும் பேசக்கூடியவர் தான் வேல்முருகன். இன்னைக்கு அவர் வெளியில வந்திருக்காரு அப்படின்னா அந்த ஏரியாக்கள்ல ஒரு திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு தான். இதையெல்லாம் திமுக எப்படி சமாளிக்க போகுது அப்படிங்கிறதா எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. திமுகவுடைய நினைப்பு என்ன அப்படின்னா, நம்ம ஒரு பலமான ஒரு கூட்டணியில் இருக்கிறோம், அதிமுக வந்து நம்ம ஈஸியாக எதிர்த்து நம்ம வந்து வெற்றி பெற்றலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க.
திமுக ஆட்சியில் வந்து மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சதான். குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து பாதுகாப்புங்கிறது கிடையாது. எங்கே பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமைகள் வந்து நடந்துக்கிட்டே இருக்கு. மக்கள் வந்து அதிகமாக வந்து வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் வந்து இன்னைக்கு அதிகமாயிருச்சு. அதனால தான் திமுக வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு சீட்டு 2 சீட்டு நிற்கிறவங்களெல்லாம் எங்கள் சின்னத்தில் நின்று சொல்கிறாங்க. அப்போ திமுக மீது எதிர்ப்பு வந்து அதிகமாக கிளம்புன உடனே இன்னைக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய கட்சிகளுக்கிடையே ஒரு சிறு சிறு சலசலப்புகள் வந்து ஏற்படுது. காங்கிரஸ் கட்சியிலேருந்து அவர் மாணிக்க தாகூர் போட்ட பிள்ளையா சொல்லி தானே இப்போ எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் அங்கே கூட்டணிக்குள்ள ஒரு சிறு சலசலப்புகள் வந்து ஏற்படத்தான் செய்யுது. அந்த இதை தவிர்க்கிறதுக்கு திமுக வந்து முயற்சிக்குது. ஆனால் இங்கே சுயமரியாதை இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கூட்டணியை விட்டு வெளியேறிடுறாங்க. இது நோட்டுக்கும் சீட்டுக்கும் ஆசைப்பட்டவங்க தான் அங்கே உள்ள இருக்கிறாங்க. மற்றபடி உண்மையிலே வேல்முருகன் அவர்கள்லாம் வந்து நம்ம பாராட்டியே ஆகணும். ஏன்னா ஒரு இலங்கை தமிழர்கள் சார்ந்து சட்டசபையில் ஒரு தீர்மானத்தை கூட நிறைவேற்ற முடியாத ஒரு சூழலை நான் எதுக்கு அந்த கட்சிக்குள்ள கூட்டணிக்குள்ள இருக்கணும்னு சொல்லும்போது அது நியாயமான கருத்து தானே. திமுக நினைக்கிறது என்ன அப்படின்னா, 2வது முறையாக நம்ம வந்து ஆட்சிக்கு வந்துடணும், அதுக்கு நமக்கு தேவையான கட்சிகளை வந்து கூட்டணிக்குள்ள வச்சுக்கிட்டு எப்படியாவது அவங்களை சமாதானப்படுத்தி சீட்டுகளை குறைச்சி நம்ம வந்து தனி மெஜாரிட்டியோட ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வேல்முருகன் வந்து வெளியில வந்தது திமுகவுக்கு வந்து ஒரு இழப்பு தான். இன்னைக்கு திமுகலாம் வந்து தடிச்சு நின்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு டெபாசிட் போக வேண்டிய சூழ்நிலை தான் இங்கே உருவாகுது. தமிழகத்தில் திமுகங்கிற ஒரு கட்சி வந்து ஆட்சிக்கு வருது அப்படின்னா கூட்டணி கட்சிகள் இல்லாமல் எந்த காலத்திலும் அவங்க ஆட்சிக்கு வந்தது கிடையாது. அதிமுக மாதிரி இப்போ 2016 புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இது தனிச்சு தான் போட்டிட்டாங்க 234 தொகுதிகளில். அங்கே வந்து வெற்றி பெற்று தனி மெஜாரிட்டியோட ஆட்சி அமைச்சாங்க. ஆனால் திமுகனால தனியாக தேர்தல் சந்திச்சாங்க, வெற்றி பெற்றாங்க, அறுதிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைச்சாங்கன்னா அது கிடையாது. இப்போ திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு கவலையும் வந்துருச்சு. தேர்தல் தேதி அறிவிச்சாச்சு. தேர்தல் தேதி அறிவித்த பின்னாடி ஒரு கூட்டணியில் இருந்து ஒரு கட்சி வெளியேறுது அப்படின்னா அந்த கூட்டணி வந்து ஒரு நல்ல கூட்டணியாக இல்லை, ஒரு தரமான ஒரு கூட்டணியாக இல்லை. நம்ம எதிர்பார்க்குறது அந்த இடத்துல வந்து கிடைக்கல. அப்படிங்கிறதுனால தான் ஒவ்வொருத்தரும் வந்து வெளியேறாங்க. அந்த வகையில் வேல்முருகன் அவர்களும் வந்து வெளியேறுகிறாங்க. நன்றி, வணக்கம்.